ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் இந்த 26/7/2026 முதல் 10/12/2026 வரை. இப்போ மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே மற்றவங்களோட இணைஞ்சு வாழணும், அதே போல் மற்றவங்களுக்கு பல வழிகளில் நன்மைகள் செய்யணும், உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு வழிகாட்டணும்னு, அதே போல் உங்கள் உழைப்பை மற்றவங்களுக்கு அதிகமாக கொடுத்து உயர்வடை செய்கிறதும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க தான். மிதுன ராசிக்காரங்க ஏன்னா அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க. உழைப்பை கொடுத்து முன்னேற்றம் அடைய செய்கிறதுனா இப்போ ஆசிரியர் பணியில் அதிகம் இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க தான். தங்களுடைய உழைப்பை கொடுத்து பல மாணவர்களை உருவாக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா நிதி ஆலோசகராக, அதாவது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ணி அந்த கம்பெனி லாபமாக ஓடி அதனால் அங்கே வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க தான். அதே போல் லாயர்ஸு, மிக கல்வி நிலையில் உயர்ந்தவங்க, டெக்னிக்கலாக விஷயம் தெரிஞ்சு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் இந்த மிதுன ராசிக்காரங்க தான். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதிர்பார்க்குற மிகப்பெரிய மாற்றம் இந்த சனி வக்ர பயிற்சியில் நடக்கும். ஏன்னா இந்த சனி வக்ர பயிற்சியில் மிதுன ராசி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கும். இந்த மாற்றம் அவங்களுக்கு நடக்கும். அது வேலை விஷயமாக இருக்கலாம், வீடு விஷயமாக இருக்கலாம், திருமண விஷயங்களில் இருக்கலாம், இல்லை சொந்த பர்சனல் விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வக்ர காலங்களில் இவங்களுக்கு ஏற்படும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டு, சொத்து பத்திரம், அதே போல் சில செக்கு, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல வழிகாட்டுதல், அதே போல் அதுக்கு ஒரு முடிவு வரும். மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அடையாள சான்றிதழ், இந்த மாதிரி விஷயங்கள், சில பேர் வெளிநாடு போகிறதுக்காண்டி பாஸ்போர்ட்டு, விசா, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளில் நீண்ட காலமாக பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல முடிவு சாதகமான நிலை உண்டாகும். அதே போல் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். குழந்தைங்க விஷயங்களில் பார்க்கும்போது நல்ல ஒரு எதிர்பார்க்குற உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். எப்படின்னா குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சில பேருக்கு குழந்தைங்க பிறக்கும். அதே போல் குழந்தைங்களுக்கு கல்வி, அதே மாதிரி வேலைவாய்ப்பு, திருமண விஷயங்களில் நல்ல ஒரு பலன் உண்டாகும். அது ஒரு மனதுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். அதே போல் மிதுன ராசியில் பிறந்து திருமண விஷயங்களுக்காக நீண்ட நாளாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த முயற்சி பலன் தரும். திருமண விஷயங்கள் கைகூடி வரும். எதிர்பார்க்குற கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய நிலை இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆகி அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். அதே போல் சில பேர் கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலான்னு அந்த சூழ்நிலை சரியாக வரும். ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களே நேரடியாக தொழில் செய்ய முடியாது. யாரோடைய நண்பர்களோடு சேர்ந்து தொழில் செய்யலாம், இல்லை ஏற்கனவே தொழிலில் ஒரு நல்ல நிலையில் இருக்கவங்களோட சேர்ந்து தொழில் செய்யலான்னு நினைக்கலாம், வியாபாரம் செய்யலான்னு. அந்த சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் சாதகமாக வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த முயற்சி வெற்றி தரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வேலையில் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பு சரியாகி இப்போ வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அதே போல் பதவி உயர்வு, வேலையில் பதவி உயர்வு சில பேருக்கு கிடைக்கும். சில புதுசாக அரசியலில், சினிமாவில் உள்ளவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒரு பதவி அது மாதிரி கிடைக்கலாம். அதே போல் சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சீக்கிரம் அமைஞ்சிடும். இந்த சனி வக்ர பயிற்சியில் நல்ல வாய்ப்பு உருவாக்கும். அதே போல் எதிர்பார்க்குற லாபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும்.
தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் வந்து அதிகரிப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு இருக்கும். எதையுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த நேரத்தில் லாபமாக கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். பொதுவாக மிதுனத்துக்கு வந்து இந்த பயிற்சி, வக்ர பயிற்சி வந்து மிக நல்ல பலன்களை மட்டும்தான் அதிகம் கொடுக்குது. ஏன்னா மிதுனத்துக்கு வந்து இந்த வக்ர பயிற்சி மிக நல்ல சாதகமான ஒரு நிலையை வந்து உருவாக்கியிருக்கு. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. அதே போல் மிதுன ராசிக்கு சுய ஜாதகத்தில் மிகப்பெரிய ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான முடிவு வந்து இந்த நேரத்தில் உருவாகும். சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்க சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண விஷயங்களாக இருக்கலாம், அல்லது தொழில் வியாபார விஷயமாக இருக்கலாம், நோய் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இதில் ஒரு நல்ல முடிவு வந்து இந்த சனி வக்ர காலங்கள்லேயே வந்து அதுக்கு ஒரு முடிவு வரும். அது உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிடும். அது ஒரு சாதகமான நிலையை உருவாக்கும்னு சொல்லலாம். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல பலன் உண்டாகும்னு சொல்கிறேன். சில பேருக்கு வந்து பூர்வீகத்தில் வந்து போயிட்டு அங்கே உள்ள குலதெய்வ வழிபாடு செய்கிறது, பூர்வீகத்தில் உள்ள மக்களோட தொடர்பு கொள்வது, வெளிநாட்டில் இருக்கவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு போகிறது, அதே போல் நீண்ட நாளாக சொந்த ஊரில் செய்ய வேண்டிய சில வேலைகளை வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது, சொந்த ஊரில் சிலர் வீடு வாங்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா திருமண விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தேன். திருமண விஷயங்களில் நீங்கள் ஏற்கனவே வந்து பல முயற்சிகள் செய்து திருமணத்துக்காக தடை, அதே போல் சரியான கணவன் அது மனைவி அமையாமல் அதுக்காக நீண்ட நாளாக வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தடை நீங்கிறதுக்கான வழி வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கிடைக்கும். இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் மன கஷ்டமாக இருக்கீங்களோ அந்த மன கஷ்டங்களை நீக்கிட்டு சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து அதிகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா மாற்றத்தை உருவாக்கும். இந்த சனி வக்ரங்கிறது உங்கள் மிதுனத்தை பொறுத்தவரையும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த சனி வக்ரம் வந்து உங்களுக்கு சனி வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் 10ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துக்கு உள்ள அந்த பலனை வந்து செய்யக்கூடிய நிலையில் இருப்பார். 9ல் இருந்து உங்களுக்கு ஏற்கனவே ராகு இருக்கார். ராகுவோட பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. இது நிறைய பேருக்கு வெளிநாடு தொடர்பு உண்டாகும். வெளிநாடு சம்மந்தமான தொடர்புகள் வந்து இதில் கிடச்சிருக்கும். சில பேருக்கு இப்போ சனி போய் அங்கே சேரும்போது தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை உண்டாக்கும். வெளிநாடு சம்மந்தமான தொழில் வந்து அமையும். வெளிநாடு சம்மந்தமான வேலைக்கு போகிறவங்களுக்கு இது வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே வேலைகளில் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பு இந்த நேரத்தில் கொஞ்சம் சரியாகும். திரும்ப வேலை கிடைக்கும். திரும்ப வேலை கிடைச்சி நல்ல சம்பளமும் கிடைக்கும். சில பேர் வந்து வேலை மாற்றம் அடைவாங்க. அந்த ஏற்கனவே வேலை பார்க்குற கம்பெனியிலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றம் அடைவாங்க. ஒரு சிலருக்கு வந்து தொழில் செய்யணுங்கிற ஆசை வரும். தொழிலையே அல்லது வியாபாரம் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசை வரும். அது நண்பர்கள் மூலமாக அந்த தொழில் வியாபாரம் செய்கிறதுக்காக ஆனால் வழி வந்து கிடைக்கும். அதை செய்யவும் ஆரம்பிப்பாங்க. இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது வந்து மிதுனத்தை பொறுத்தவரையும் 9ஆம் இடமாக அமையுது. ஏன்னா சனி வந்து தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் பலன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தான் கொடுப்பார். 9ஆம் இடத்துல வந்து வரும்போது உங்களுக்கு அதே போல் இந்த கல்வியில் வந்து சில பேர் விட்டுருப்பாங்க. ஏற்கனவே கல்வி படிக்காமல் விட்டுருப்பாங்க. அந்த கல்வியை மீண்டும் தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கும். சில பேர் வந்து சில புதிய பயிற்சி அல்லது ஏதாவது இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த வக்ர பயிற்சி காலத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா
9ஆம் இடத்துல இருந்து நடத்துறது, 9ஆம் இடத்துல சனியோட அந்த பலம் வந்து இருக்கிறதுனால மிதுனத்தை பொறுத்தவரையும் மிக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சனி பகவான் எப்போவுமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். மாற்றம்னா அது வந்து ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற பல விஷயங்கள் தடையாக இருந்திருக்கும். அந்த தடைகள் நீங்கள் இப்போ அந்த தடைகளுக்கான ஒரு முயற்சியை வந்து வெற்றியை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் அந்த விஷயங்கள் நடக்கும். இப்படி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இந்த வக்ர காலங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கைக்கூடி வரும். உங்களை பொறுத்தவரையும் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே வந்து தொழில் விஷயங்களில் சில சிக்கல்கள் இருக்கும். அதாவது வேலைக்கு போனால் கரெக்டாக இருக்கும், தொழில் விஷயமாக சொந்த தொழில் செய்யும்போது அது சிக்கல்களை தான் கொடுக்கும். அந்த சிக்கல்களில் வந்து நீங்கள் விடுபட்டாலே உங்களுக்கு ஒரு கஷ்டங்களை வந்து விலக்கி கொடுத்துரும். அதனால் சில விஷயங்கள் நீங்கள் விலகி வரணும்னு நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு விலகி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே பல விஷயங்களில் பண இழப்பு, அதனால மன கஷ்டம், சில பேருக்கு வந்து தலைக்குனிவு ஏற்படுற அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். இப்போ வேலை கிடச்சிட்டாலே உங்களுக்கு நல்ல அமைப்பு வந்துடும். பொதுவாக வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா வேலை அமைஞ்சிருந்தால் நல்லா இருக்கும். அவங்க தொழில் வியாபாரம் பண்ணால் குடும்ப தொழிலாக இருக்கணும், அப்பா வச்சுருக்க தொழிலாக இருக்கணும், குடும்பத்தில் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் அதில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கண்டினியூ தொழில் வந்து சரியாக இருக்கும். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வக்ரம் பெறுறதுனால திடீர் மாற்றங்கள் தொழிலில் வந்து சில மாற்றங்களும் உண்டாகும். அதையும் நீங்கள் வந்து ஒரு சாதகமாக மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சிங்கிறது சில மாற்றங்களை உருவாக்கினாலும் அது வந்து நிச்சயமாக சாதகமான பலன்களை தான் கொடுக்கும். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.